தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிக்கு மாறுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தை தலைவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் என்றே சொல்லலாம். கூட்டணி பேச்சுவார்த்தை இலைமறை காய்மறையாக நடைபெற்று வருகிறது. திமுக கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் வெளியேறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் களத்தில் தனித்தா கூட்டணியா என்று முடிவாகவில்லை. இந்த சூழ்நிலையில் நடிகர் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தனித்து போட்டி என்று அறிவித்துள்ளார். தற்பொழுது தொகுதி மாறுகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிக்கு ஒரு தலைவர் மாறுகிறார். அவர் வேறு யாருமல்ல, டாக்டர் கிருஷ்ணசாமி. ஒட்டப்பிடாரம் தொகுதியில் 2 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 2 முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். ஆனால் நடைபெற்று முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அவர் வெறும் 6000 வாக்குகளைத்தான் பெற்றார். இந்த முறை போட்டியிட்டால் 3000 வாக்குகளைத்தான் பெறுவார் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது. ஒட்டப்பிடாரம் தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி செல்வாக்கு இழந்து விட்டார். ஆக இனிமேல் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் அவர் போட்டியிட மாட்டார் என்று புதிய தமிழகம் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் போட்டியிடப் போவதாக செய்திகள் வருகின்றன. விருதுநகர் மாவட்டத்தில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஓரளவு செல்வாக்கு இருப்பதால் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் போட்டியிடலாம் என்று டாக்டர் கிருஷ்ணசாமி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் அவர் ஓட்டப்பிடாரம் தொகுதியில் போட்டியிட மாட்டார், ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் என்று தகவல்கள் வருகின்றன. ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.